இளைஞர்கள் படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், நல்ல அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதிக அரசாங்க உத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல கனவோடு படித்து வருகிறார்கள். அந்த இளைஞர்கள் மத்தியில் ஜாதி ரீதியான தூண்டுதலை இவர் விதைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாவில் பார்க்க முடியும் சொன்னால் ஜாதி ரீதியான ஜாதி வன்மத்தோடு ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையில் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது. இந்த நாங்குநேரியில் கூட இப்பொழுது 9 பேர்த்தை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக கொலை நடந்திருக்கிறது. தொடர்ந்து மாறி மாறி கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கொலைக்கு இவ்வளவு வெறியை தூண்டுவது இந்த இசக்கி ராஜா என்பவர். நான் முதலாவது இசக்கி ராஜாவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கிற சொன்னால் அந்த அமைப்பு இந்த மக்களுக்கான விடுதலையும் அங்கீகாரத்தினை பெற்றுத்தாங்கள். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எவ்வளவோ ஒரு அரசியலில் நடக்குது, கனிம வளங்கள் கொள்ளை நடக்கிறது, இயற்கை வளங்களை சூறாடி கொண்டிருக்கிறார்கள். இதை என்றைக்காவது கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா? நீங்கள் எதற்காக அமைப்பு ஆரம்பித்தீர்கள்? இந்த மக்களுக்கான விடுதலையும் அங்கீகாரம் பெற்றுதர ஆரம்பித்தீர்களா, இல்லை சாதி கலவரத்தை தூண்டுவதற்கு ஆரம்பித்தீர்களா? நீங்கள் போகிற இடத்தெல்லாம் ஜாதி வன்மத்தோடு சாதி வெறியோடு ஒரு ஆணவ திமிரோடு நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு ஜாதியை இழிவாக கேவலமாக எவ்வளோ விஷயம் அவ்வளோ பேசி நீங்கள் வீடியோ போடுறீங்களே, இதனால் ஏற்படக்கூடிய கொலைகள் தான் இது. இதற்கு மூல காரணம் இசக்கி ராஜா என்பவர் மூல காரணம். ஒரு நாவடக்கத்தோடு ஒரு தலைவன் என்று சொன்னால் அது தலைவனுடைய பண்பு இருக்கிறான்னு பார்க்க வேண்டும். ஒரு தலைவன் என்றால் அந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இன்னும் இந்த இளைஞர்களை தவறான வழியில் நீங்கள் அழைத்து போக விரும்புகிறீர்களா? ஒன்று மட்டும் தமிழக மக்கள் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கு நமக்கு யாரும் கஷ்டப்படும் போது யாரும் வரமாட்டாங்க. பேசி பேசி நான் தலைவன், நான் தான் தலைவன், நான் தான், அவன் குடும்பமும் அவனு தான் நல்லா இருப்பான். நம்ம பிள்ளைகளும் நம்ம குடும்பமும் நாசமாக போயிடும். அப்போ இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம், ஒரு ஆவேசம், ஒரு ஆணவம் எங்கிருந்து வருகிறது? இந்த கொலையை யார் செய்ய சொன்னால்? எதற்காக செய்கிறார்கள்? யார் தூண்டுதல் பேர் செய்கிறார்கள்? அப்போ முதலாவது